வந்து அப்படி இப்படி இப்படி பாக்கும்போது அப்படி ஒரு சமந்தா மாதிரி தெரியுது இல்ல? அட கன்றாவியே. சொல்ல ஒரு பிச்சைக்கார கோலம் மாதிரி இருக்கு இந்த இடத்துல இப்படி போட்டுருக்கிறது. அதிகப்பட்டால் ஆட்டோக்காரன். ஒரு இப்படி இப்படி காந்த பார்வையில வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன். அம்மாடி காம பார்வையாளருக்கு இந்த மாதிரி தொட தெரியற மாதிரி போடுறதெல்லாம் நல்லா இருக்கும். நான் மலேசியா போயிருந்தப்போ இந்த ட்ரெஸ் வந்து நான் இங்க இருந்தேன். அங்க வந்து நான் வந்து பிரா போட்டுட்டு கீழே வந்து ஒரு ஜீன்ஸ் போட்டாலும் கூட வந்து கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா என்னமோ தெரியல, நம்ம இந்தியால தான் வந்து ஒரு பெண் வந்து எந்த ஆடை அணிஞ்சாலும் அதை கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏன் என்னை இப்படி நீ திட்டிக்கிட்டே இருக்கிற? சும்மா டைம் பாஸ். ஆஹா வந்துட்டாயா வைப்ரேஷன். Hey guys, love you for watching Vibe with Paru. So நான் மதுரையில இருக்கிறேன். எங்க அம்மா நல்ல அழகான ஒரு பட்டு சேலை கட்டிக்கிட்டு இருக்கிறா. ஓகேமா, ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். இது சிரிக்கிறது அழுகிறது அடி. இது நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். நீ சிரிப்ப. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானகட்ட பையல. இங்க ஒரு சட்டை போட்டிருக்க, அதாவது இங்க தொங்க விட்டுருக்க. எனக்கு கோவணம் தொங்குற மாதிரி தொங்க விட்டுருக்க. கோவணம் தொங்குதா? அம்மா, அதாவது வந்து ஒரு சைடு சட்டையை போட்டு இன்னொரு சைடு வந்து என்னுடைய கைகள்லாம் தெரியற மாதிரி நான் வச்சிருக்கேன். கைகள்லாம் தெரியல. கை எங்க தெரியுது? கை இந்த பக்கம்ல இருக்கு. இது தோள்பட்டை இல்ல. தோள்பட்டை அது தெரியுது. எதுக்கு தெரியணும் தோள்பட்டை? பாரு, பாக்குறதுக்கு வந்து அப்படி இப்படி இப்படி பாக்கும்போது அப்படி ஒரு சமந்தா மாதிரி தெரியுது இல்ல? அட கன்றாவியே. நீ சமந்தாலாம் வேண்டாம். நீ சமந்தாவே வேண்டாம். நீ பார்வா இருந்தா போதும். இல்ல அப்படி தெரியறேன்னு சொல்ல ஒரு பிச்சைக்கார கோலம் மாதிரி இருக்கு இந்த இடத்துல இப்படி போட்டுருக்கிறது. அதிகப்பட்டால் ஆட்டோக்காரன். இதுக்கே இப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னா அடுத்து ஒரு போட்டோ காட்டுறேன் நானு. அதே இது வந்து க்ளோஸ் அப். க்ளோஸ் அப்ல எப்படி கேவலமா என் பிள்ளைனே நான் சொல்ல மாட்டேன் உன்னைய. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சரி, இந்த போட்டோ எப்படி இருக்குது? இது நல்லாவே அதுக்கு அது தேவலான்ற மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்க, எப்படி ஒரு மோனாலிசா மாதிரி வந்து அழகா அப்படியே ஒரு ஒரு இப்படி இப்படி காந்த பார்வையில வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன். அம்மாடி காம பார்வையாளருக்கு மோனாலிசா பேருக்கே கெடுத்துறாது. மோனாலிசா பேரை கெடுத்துறாது. ஓகே, உனக்கு நான் வந்து அடுத்த போட்டோ காட்டுறேன். இதுல பாரு, இது சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது எப்படி நல்லா முழுசா உடம்ப மறைச்சு மார்பகம்லாம் நல்லா மறைச்சு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இங்க பாருங்க, நல்ல மதுரக்கார பிள்ளை மாதிரி அந்த ஒரு சுடிதாரை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த போட்டோ வந்து எங்க அம்மா தான் எடுத்தாங்க. ஒரு படத்துக்காக நாங்க வந்து ஒரு லுக் டெஸ்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு, சோ அதுக்கு எங்க அம்மா தான் வந்து எடுத்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. மாடியில போய் எடுத்தது. ஆமா, சென்னை வீட்டுல எடுத்தது. நாங்க இதுதாங்க, இந்த மாதிரி இருந்தாதான் எங்க வீட்டுல வந்து பிடிக்குது. அடுத்த ஒரு போட்டோ நான் காட்டுறேன். ஓகே கைஸ், இந்த போட்டோ என்னுடைய கல்யாண நகைலாம் போட்டு விட்டுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றான்னு பாப்போம். இது நல்ல லட்சணமா இருக்கு. ஆனா இந்த பக்கம் கை இல்லாததான் கொஞ்சம் நல்லா இல்ல. ஆனாலும் சேலையில இருக்கனால நல்லா இருக்கு. அதாவது பாருங்க, சேலையில இருக்கேன், ஆனாலும் அந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அதானே? அப்பனா பின்னாடி வந்து பெரிய ஜன்னல் ஜாக்கெட் வச்சிருந்தேனே, அது ஓகே. ஜன்னல் ஜாக்கெட் நானே போட்டிருக்கேன். காலேஜ்ல ஃபேமஸ் எனக்கு. ஆமா, இதே மில்டன் தான் எனக்கு ஜன்னல் ஜாக்கெட் தச்சு தந்தாரு. என்ன ஜன்னல் ஜாக்கெட் எப்படி வச்சிருக்கேன்? இங்க கழுத்து இப்படி இருக்குல்ல, இந்த கழுத்து கீழே கொஞ்சம் இறங்கி அங்க நீள நீளமா ஜன்னல் ஜன்னல்லாம் அப்படி இருக்கும். ஓ, அழகா இருக்கும். அப்ப அந்த ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் ஓகே. அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த ஸ்லீவ்லெஸ் அது மட்டும் இருக்கணும். அக்கல மட்டும் காட்டக்கூடாது. ஆமா, அது அசிங்கமா இருக்கும். சரி, ஓகேமா. ஒரு 2 ட்ரெடிஷனல் போட்டோ காட்டிட்டேன். இது அடுத்து இப்போ ஒரு பங்கமா ஒண்ணு இறக்குறேன் பாரு. ஐயோ, இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. இந்த போட்டோ எப்படி இருக்கு? இது வந்து அப்படி ஒன்றும் மோசம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது மேடைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இதை போட்டுட்டு நீ வெளியே வர முடியாது. ஆனா மேடையில இது வந்து இப்படி இருந்தா ஒன்றும் தெரியாது. பாருங்க, இதுக்கு பக்கத்துல வந்து அடுத்த போட்டோல நான் ஒருத்தவங்களை காட்டுறேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்காக போட்டிருந்தேன். அதனாலதான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அடுத்து இந்த ஹீரோயின் யாரு? எனக்கு என்ன தெரியும்? இந்த ஹீரோயின் யாருன்னு தெரியும். கண்ணாடி போட்ட பாரு. அம்மா, இந்த ஹீரோயின் உனக்கு தெரியுமே? தெரியும், பேர் டக்குன்னு மறந்து வச்சு. ஓகே, இந்த இப்ப பார்த்து சொல்லு பாப்போம். எனக்கு பேர் மறந்து வச்சேன். 2 பேர் பேரு மறந்து வச்சேன். ஓகே, அதாவது நாங்க மாளவிகா மோகனனுக்கே டஃப் குடுக்கற மாதிரி நான் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு எங்கேயோ சொல்வியோன்னு நினைச்சேன். அப்படிலாம் சொல்ல தெரியாது எனக்கு. ஆமா, நம்ம தங்கலான் படத்துல பார்த்தோம்ல, அந்த பயங்கரமா சிலம்பாட்டம்
சிலம்பாட்டம்லாம் பண்ணான்ல. சரி ஓகே, நீ சொல்லு. இப்போ இந்த போட்டோல வந்து ஒரு மாளவிகா மோகனன், நடுவுல வந்து பாரு இருக்கே, அப்படியே பக்கத்துல வந்து மனோரா செபாஸ்டின். இந்த 3 பேர்ல யார் அழகா இருக்கா? பாரு நல்லா இருக்கான்னு சொல்ல மாட்டேன். அடி பாவி, ஏன்னா நீ நல்லா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அவங்க எல்லாம் செலிபிரிட்டி. சரி, அவங்க சும்மா அப்படியே அவதாரத்தை போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீ வந்து அடக்கி வாசிக்கணும். அடக்கி வாசி. சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடு. உட்காந்துக்கு சட்டையை கிழிச்சு விட்டு உட்காந்து ரேடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நீயே சொல்லிடுற. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறா? ஏன்னா அடுத்தடுத்து போக போக எங்க அம்மா அதெல்லாம் சொல்லுவாங்க, அதனால நானே சொல்லிடுவேன். எனக்கு வாய்ப்புட்டு போடுறியா? அதெல்லாம் போட மாட்டேன், சொல்லிடுவேன்ல நீனு. ஓகே, அடுத்த போட்டோ. ஆகா, இதுக்கு எங்க அத்தை என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே. இந்த போட்டோ எப்படி இருக்கேன் நான் சொல்லு பாப்போம். அதாவது நான் வந்து என் பிள்ளைன்னு பாப்பேன். சரி, நம்ம பிள்ளை இப்படிலாம் போடணுமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பேன், ஆனா சொல்ல மாட்டேன். ஆனா பாக்குறவங்க கண்ணை உறுத்துற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி தொட தெரியுற மாதிரி போடுறதெல்லாம் நல்லா இருக்கு. அது நம்ம குடும்பத்துல யாருமே போட்டதும் இல்லை. நீ வந்து இந்த ஃபீல்டுக்கு போயிருக்கேன்றது இப்படி போட்டுதான் நீ வந்து உன்னுடைய பேர் வாங்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. இன்னும் இந்த இடத்துல அது நீ சொல்றது எல்லாமே வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ட்ரெஸ் நான் வந்து எந்த இடத்துல போட்டேன்றதுதான் ரொம்ப முக்கியம். நான் மலேசியா போயிருந்தப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் இங்க அங்க வந்து எல்லாருமே ஒரு ஆடை சுதந்திரம் வந்து அங்க அதிகமாவே இருக்கு. அங்க வந்து நான் வந்து பிரா போட்டுட்டு கீழே வந்து ஒரு ஜீன்ஸ் போட்டாலும் கூட வந்து கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா என்னமோ தெரியல, நம்ம இந்தியால தான் வந்து ஒரு பெண் வந்து எந்த ஆடை அணிஞ்சாலும் அதை கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்லம்மா, மலேசியாவுக்கு சரிதான். இந்த ஊர்ல அந்த இயற்கைக்கும் அங்க இருக்கிற பழக்க வழக்கத்துக்கும் அதே மலேசியால நீ டவுனுக்குள்ள அப்படி போக முடியுமா? போக முடியாது. நீ இருக்கிற இடத்துல அப்படி இருந்தது. இப்ப அவங்களும் அங்க கொஞ்சம் ஃப்ரீயா அவங்க ட்ரெஸ்ஸ ஏத்திருப்பாங்க. ஆனா உனக்கு அது அந்த இடத்துல சூட் ஆயிருந்திருக்கும். ஆனா அதே இது நீ இந்தியாவுக்கு வரும்போது போட முடியுமா? முடியாதுல்ல. முடியவே முடியாது. சரி ஓகே, பட் இருந்தாலும் வந்து ட்ரெஸ்ஸா பாக்குறதுக்கு எப்படி மேல கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கு. அந்த தேன் கலர் நல்லா இருக்கு. இந்த கீழே வந்து தொட தெரியற மாதிரி இருக்கிறது நல்லா இல்லை. சரி, அடுத்த போட்டோ வந்து என்னன்னா, இதுக்கு என்னத்த சொல்ல போறான்னு தெரியல. ஆமா, இது என்னமோ நீச்சல் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது வியாக்கியானம் சொல்லுவ? மலேசியால சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்ட்டு. அந்தந்த இடத்துக்கு நீ போற இடத்துக்கு இது சரியா இருந்திருக்கலாம். ஆனா நீ போற இடம் பாக்குறவங்க கண்ணை, அதாவது இப்ப எனக்கு இதை பார்த்தா ஆக்சுவலா இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு தான் தோணுது. இது தேவையா இவளுக்கு, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு தான் தோணுது. அதான் சரி ஓகே. இல்ல பாக்குறதுக்கு ஒரு கடல் கன்னி மாதிரி இருக்கேன்னாவது ஒரு சொல்லலாம். அதெல்லாம் அது நீ எதிர்பார்க்கறதெல்லாம் சொல்ல மாட்டேன். கடல் கன்னியா? இல்லப்பா, அந்த ட்ரெஸ் கீழே பாக்குறதுக்கு அப்படித்தானே இருக்கு. இப்போ நான் எவ்வளவு நான் ஒரு பெத்த பிள்ளையா என்ன சொல்லிக்கிறேன், இனிமே இதெல்லாம் போட முடியாது, அதனால நீ போட்டுக்கிற. சரி போ, போய் தொலை. ஒரு சீக்கிரம் பெத்தாச்சு அப்படின்றா. ஆமா, ஆனா இந்த ட்ரெஸ்ல வந்து எப்படி அக்கா அழகா ஷேப்பா இருக்கேன். அது சும்மா நீ சொல்லிட்டே இருக்காது, நல்லா இருக்காது. எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டா. சோ அடுத்து இதே மாதிரி கேவலமா, ரொம்ப கேவலமா இருக்குது. ரொம்ப கேவலம். அதான் நீ அந்த மலேசியா அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது. அங்க இருக்கிறவங்களுக்கு அது சரிதான். அங்க இருக்கிறவங்கள நீ சேர கட்டிட்டு போனா நல்லா இருக்காது. அங்கேயோட முடிச்சுக்கோ அந்த கதைய. ஆனா அங்க இருக்கிற மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன்னா அவ்வளவுதான். ஓகே ஓகே. சோ இது கேவலமா இருக்குட்டா. இது பரவாயில்ல, இது நல்லாதான் இருக்குது, அசிங்கமாலாம் இல்ல. ஓகே. சோ இதுக்கு முன்னாடி இந்த போட்டோ காமிச்சேன் மக்களே, இது ரொம்ப கேவலமா இருக்குட்டா. அடுத்து இந்த போட்டோ காமிச்சிருக்கேன். ஓகே, டன். சரிம்மா, இவ்வளவு விஷயத்துக்கு நீ ரியாக்ட் பண்ணிட்டல. இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடைசி போட்டோ நான் காட்டட்டுமா? எனக்கு பிடிச்ச மாதிரியா யோசிப்போம். காமி. ஓகே, கண்ணை மூடு. கண்ணை மூடாத. இப்ப கண்ணை திறந்து பாரு. இத பார்த்து இந்த பிள்ளை அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் உனக்கு வந்து வளையல் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆமா, என் கண்ணு முன்னால. அந்த காலத்துல, அதாவது கீழடி 4000 வருஷத்துக்கு முன்னால பரிசம் போடுறதுக்கு வளையல் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அத நினைச்சுக்கிட்டியா நீ? எத்தனை பேர் வந்து வளையல் கொடுத்தாங்க கையில. நிஜமாலே இது நானும் அம்மாவும் சேர்ந்துதான் ஒரு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு. அன்னைக்கு நான் பெருசா எந்த மேக்கப்பும் போடல. ஒரு எங்க மதுரையில இந்த சுங்குடி சேலை இருக்கும்ல, அதுல பண்ண ஒரு அழகா ஒரு பட்டு பாவாடை
மாதிரி ஒண்ணு போட்டுட்டு போயிருந்தேன். சத்தியமா அன்னைக்கு தெரியாதவங்க நிறைய பேர் வந்து நீங்க அழகா இருக்கீங்கம்மா இந்தாங்க வளையல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. சைதாப்பேட்டை கோயில். ஆமா, சைதாப்பேட்டையில இருக்கிற ஒரு கோயில், சிவன் கோயில்ல நாங்க போயிருந்தோம். சோ இந்த போட்டோ எப்படிமா இருக்கு? இது நீட்டா இருக்கு. இது எவ்வளவு சாந்தமா இருக்கு. உன்னுடைய சாந்த சொரூபம் எல்லாம் இதுலதான் தெரியுது. கண்ணுல எவ்வளவு அமைதி இருக்கு பாரு. ஆமா, அன்னைக்கு நிஜமால அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அதனால எஸ், அவ்வளவுதான். நம்ம வந்து போட்டோஸ்க்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டோம் இந்த இதுல. சோ பை சொல்லிடு. பாய் பாய். ரைட் ஆளப்புறம் வைப் வித் பாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வைப் வித் பாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வைப் வித் எப்படி என் பேர் நான் கேள்வி பண்ற மாதிரி கேள்வி பண்றேன். எனக்கு என்னமோ இங்கிலீஷே தெரியாத மாதிரி. வாய்ப்பு வித்து பாரு. வாய்ப்பு பட்டியடை தானே நீனு? மதுரையில தானே இருந்த நீனு? மதுரை இல்ல மதுரை. ஐயோ, இந்த டாபிக் உள்ள போனா ரொம்ப பெருசாயிரும். பாய் பாய் guys. Hey, listen, subscribe to my channel Vibe with Paru. And the bell button அழுத்திடுங்க. You can also follow me on Instagram, Twitter in the name VJ_Parvati.